இன்னைக்கு கட் பண்ண போகிறோம். பெரிய பழமாக இருக்குது, ஆனால் உள்ள பஞ்சு மாதிரி இருக்குது, சின்னதாக தான் உள்ள பழம். பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் பிக் லெவன் சொல்கிறாங்க, சந்துரான்னு சொல்கிறாங்க, பாம்ப்ளேட் சொல்கிறாங்க. பல பேர்களுக்கு அதிகமாக நன்மைகளுக்கு இந்த பிரிச்சு ஓப்பன் பண்ணிடலாம். இதை இந்த பழம் பார்த்தீங்கன்னா உள்ள பஞ்சு போல் இருக்கும். இது வந்து அதிகமாக நன்மைகள் நிறைய இருக்குது. இந்த இப்போ சந்துரா பழம் கட் பண்ணியாச்சுங்க. இதில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க, ரொம்ப நன்மைகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இது எந்தளவு சாப்பிட்றோமோ அந்தளவு உடம்பு ஆரோக்கியமானது. உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் க்ளீனாக கொண்டு வந்து இதை சுத்தப்படுத்தும். பல விதமான நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. இது பாருங்க, இந்த செதையெல்லாம் வந்து பஞ்சு போல் தான் இருக்கும். எவ்வளோ பழம் பெருசு இருந்தால் கூட உள்ள வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து உப்பு காரம் கூட அப்படியே சாப்பிட்லாம், அப்படியே கூட சாப்பிட்லாம், ஜூஸ் போடலாம், ஒரு பாயாசம் கொடுக்கலாம், பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டில் சூப்பராக இருங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? இவ்வளோ வந்து கிடைக்குதுங்க. நான் அது 50 ரூபா தான் வாங்கிட்டு வந்தேன். 50 ரூபா சொன்னாங்க, ஒரு 10 ரூபா கம்மியாக தான் கொடுத்தேன், 40 ரூபா தான் கொடுத்தேங்க. இந்த பல இடத்துல நிறைய வந்து கிடைக்குது. இப்போ அதை வந்து பேசிட்டு வாங்க, சாப்பிடுங்க, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இது வந்து அதிகமாக நன்மை கொண்டு நிறைய இருக்குது. நம்பர் 1 மெடிசன் குட் போகுது வந்து பல பேர் சொல்லப்படுகிறது. பிக் லெவன், பாம்ப்ளேட்டு, இன்னும் பல விதமான பேர்கள் சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த அளவுக்கு பழமாக இருந்ததுங்க. இது வந்து க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு, தோல் எடுத்தாச்சு. தோல் வந்து பஞ்சு போல் இருக்குங்க, பஞ்சு போல் தோல் இருக்கும். பழத்தை வந்து க்ளீனாக வந்து எடுத்துருக்குங்க. இப்போ வந்து இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் ஜூஸ் போட போகிறேன். இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் போட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் இது வந்து அப்படியே பழம் அப்படியே அப்படி சாப்பிட்லாம், ஜூஸ் போடலாம். ரெசிபி கூட வந்து செஞ்சு விட்டு நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். நம்ம இது ஒரு பாயாசம் கூட காய்ச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு அதிகமான மருத்துவ குணம் இருக்குது, நன்மைகள் இருக்குது. எல்லாருமே சாப்பிடக்கூடிய பழங்கள் ரொம்ப நன்மைகள் அதிகமாக இருக்குது. அது வந்து ஜூஸ் போட போகிறேன். இதையும் நம்ம தேனையும் சேர்த்து ஜூஸ் போட போகிறேங்க. டாபரணி தேன் வாங்கி வச்சுருக்கேன். தேன் போட்டு தண்ணி ஊற்றி ஜூஸ் போட போகிறேன். நீ மில்க் போட்டு விடும் போடலாம், நீ தண்ணி ஊற்றி விடும் போடலாம், உங்களுக்கு எப்படி வசதி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜூஸ் போட்டுடலாம். இப்போது இந்த பழம் வந்து தோல் இருக்குங்க. இந்த தோல் வந்து க்ளீனாக எடுத்துடணும். பாருங்கள், எல்லாமே தோல் எடுத்தாச்சு. இப்போ அதை க்ளீனாக வந்து சக்கோத்ரா பழம் இது வந்து பல விதமான பேர்கள் அழைக்கப்படுகிறது. பாம்ப்ளேட் ஃப்ரூட்டு, பிக் லெமன் ஃப்ரூட்டு, சக்கோத்ரா பழம், அப்படி பல விதமான பேர்கள் அழைக்கப்படுகிறது. இந்த பழம் வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. இதுதான் ஒரு பழம் வந்து க்ளீனாக கட் பண்ணோம், பெரிய பழம் கட் பண்ணோம். இது வந்து 2 ஜூஸ் ஆகிற அளவுக்கு ஜூஸ் போட போகிறோம். ஜூஸ்னால் சர்க்கரையோ மற்றபடி எதுவும் சேர்க்கலைங்க, தேன் அணி தான் சேர்க்க போகிறோம். அணி, சக்கோத்ரா பழம், முடிஞ்சால் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 2 கிளாஸ் ஜூஸ் ஆகிறது ஒரு ஜூஸ் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பழத்தை மிக்சியில் போட்டுடலாம். மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க, போதுங்க. எவ்வளோ க்ளீனாக அரைச்சிடலாம். இப்போது சக்கோத்ரா பழம் ஜூஸ் போட்டாச்சுங்க. இது தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன், பழம் தண்ணி தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கல. வந்து க்ளீனாக வடிகட்டிடலாம். க்ளீனாக வடிகட்டிட்டு வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் ரொம்ப நன்மை இருக்குது. பிபி உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க, பல விதமான நோயை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பழத்தில் ரொம்ப அதிகமான சத்து இருக்குது. அதனால் ஜூஸ் வந்து நல்லா வடிகட்டியாச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் தேன் ஊற்றிடலாம். இன்னும் சக்கரைலாம் எதுவும் போடலைங்க. இந்த ஸ்பூன் தேன் ஊற்றியாச்சு. தேன் போட்டு நல்லா ஒரு கலக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா கலக்காச்சு. அப்படியே க்ளீனாக ஊற்றிடலாம். இப்போ ஜூஸு 2 கிளாஸ் தான் போடலான்னு இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கு தெரியல. ஆமாம், 2 கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்குங்க. அவ்வளோதான். சக்கோத்ரா பழம் ஜூஸ் போட்டாச்சுங்க. நீங்கள் ஐஸ் தேவைப்பட்டால் ஐஸ் சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லாம் அப்படியே குடிக்கலாங்க. எலுமிச்சமாக கூட நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லை. தேன் போட்டு ஃப்ளோராக தான் போட்டிருக்கேன், தண்ணி ஊற்றி தான் போட்டிருக்கேன், பால் கூட போட்டுச்சிக்கலாம். அதில் வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் ரொம்ப நன்மை குணம் இருக்குங்க. எந்த அளவுக்கு குடிக்கிறீங்க, டெய்லி ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிச்சிட்டா போதுங்க. நீங்கள் தேன் போட்டோ, சக்கரை போட்டோ, பனங்கற்கண்டு, வெல்லம் எதை போட்டு குடித்தாலும் ஒரு நாளைக்கு வெல்லமோ அல்லது நாட்டு சக்கரை அப்படி தேன் அப்படி ஏதாச்சும் போட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஜூஸ் போட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு எந்த நோய்கள் ப்ராப்ளம் வரவே வராங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, அவ்வளோ நன்மைகள் இருக்குது, நிறைஞ்சிருங்க.
அனைவருக்கும் வணக்கம். இந்த பம்பாளி மாஸ் பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பம்பாளி மாஸ் நன்மை தான் பார்க்க போகிறோம். என்ன நன்மைன்னு பார்க்கலாம். பம்பாளி மாஸ் பழம், அதாவது பொமோலோ பல ஆரோக்கியம் நன்மைகளை கொண்டுள்ளது. வைட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும், செரிமானத்தை சீராக்கவும் உதவுகிறது. பம்பாளி மாஸ் பழத்தில் முக்கிய நன்மைகள். வைட்டமின் சி நிறைந்துள்ள ஆதாரம். பம்பாளி மாஸ் அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. இதய ஆரோக்கியம். பம்பாளி மாஸ் உள்ள ஆரோக்கிய ஆன்டிஆக்சிடன்ட்கள் மற்றும் நார்ச்சத்து இதய நோயின் அபாயத்தை குறைக்கிறது. செரிமானம். நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமான அமைப்பை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்கிறது உதவுகிறது. சரும ஆரோக்கியம். வைட்டமின் சி சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் சருமத்தின் சுருக்கத்தை தடுக்கிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. பம்பாளி மாஸ் பழத்தின் குறைந்த கிளைமேக்ஸ் குறிப்பின் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது உதவுகிறது. எடை இழப்புக்கு நல்லது. நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் பசியை கட்டுப்படுத்தவும் எடை இழப்பு உதவ செய்கிறது. கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. பம்பாளி மாஸ் பழத்தை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இம்மூலம் மேற்கூறிய நபர்களை இந்த பம்பாளி மாஸில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. சில கோல்டுன்னு சொல்லுவாங்க. கோல்டு சொன்னால் அந்த பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. சூடாக தண்ணி குடிச்சிங்கன்னா சரியாயிடும். இதில் வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் லெமன், பெரிய எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்பாளி மாஸ் சொல்லுவாங்க. அது 2-3 விதமான பேர்கள் இருக்குது. நன்மை குணங்கள் நிறைய இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்லது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.